அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறக்கிற இந்த நிலையில் இந்த ஆடி மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆடி மாதத்தில் சனி வக்ர நிலையில் இருக்க போகிறாரு. இந்த சனியோடைய வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற முக்கியமான நிறைய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணி சூழல் உற்சாகமாகவும் பயனளிப்பதாகவும் இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சியால் பணி நிர்வாகத்திடமிருந்து மிகப்பெரிய அளவில் பலன்களை நீங்கள் பெறுவீங்க. இது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஈடுபட இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு எதிர்கால வணிக பாதை தெளிவு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உறவுகள் சிக்கலானதாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு பொறுமையை காட்ட தயாராக இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க. இருவருக்கும் இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரிடையேவும் கோவப்பட்டு தேவையில்லா வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படலாம். இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. திருமணமானவர்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கடினமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். நீங்கள் உங்கள் துணையோடு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மையை அதிகரித்து கொள்வது எந்த அளவுக்கு முக்கியம்னா, இந்த ஒரு திருமண வாழ்க்கை எந்த ஒரு விதத்திலையும் பாதிப்படையாமல் இருக்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையே நல்ல உறவு இருக்கும். நிதி ரீதியாக நீங்கள் சராசரியான ஒரு நிலையில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர் செலவுகள் எதிராக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறிய உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். வெளி உணவுகளை தவிர்க்கிறது மூலியமா இதை நீங்கள் தவிர்க்கலாம். குழந்தை முதல் இளைஞர் வரைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்குமே பள்ளி சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்கள் பெற இது நல்ல வாய்ப்பாக அமையும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் உற்சாகமும் திருப்தியும் அந்த இடத்துல காணப்படும். உங்கள் பணிகளை மகிழ்ச்சியோடு நீங்கள் மேற்கொள்வீங்க. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் ஸ்திரமான நிதிநிலையோடு இருப்பீங்க. இதனால் உங்கள் மன அமைதி அப்படிங்கிறதும் நல்ல விதத்தில் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் சனி வக்ரகதியில் இயங்க போகிறாரு. ஜூலை 12 இருந்து நவம்பர் 27 வரைக்குமே சனியுடைய இந்த வக்ரகதி இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கும்பராசி வீட்டில் ராகு குருவுடைய பார்வையில் இருக்காரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அமர்ந்திருக்காரு. 24 அப்புறமா குருவோடு இணைந்த சுக்கிரன் மீனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய போகிறாரு. சூரிய பகவான் ஆடி 1 கடகத்துக்குள்ள பிரவேசிக்க போறாரு. அந்த இடத்துல புதனும் இருக்கிறதால ஜூலை 28 அப்புறமா செவ்வாய் பகவான் கேதுவிடமிருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறாங்க. இதனால் துலாம் ராசிக்கு ஏற்படக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரங்களுடைய கிரகநிலை அப்படின்றது அற்புதமாகவே இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 6, 1, 12 வீடம் நல்லாவே இயங்க இருக்குங்க. ஜூலை 24 அப்புறமா ராசிநாதன் 6ஆம் வீட்டோடு இணைய போகிறாரு. ராசிநாதன் இப்போது தன்னுடைய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்க்கறது யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்குங்க. நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிற ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லப்படுது. ஜூலை 24 அப்புறமா குருவோடு ராசிநாதன் அமர போகிறாரு. 10ஆம் இடமும் இயங்க போகுது. 11, 10, 6, 1ஆம் இடங்களில் இயங்க போகிறது இந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு, தொழில், சொந்த தொழில் மாதிரியான பொருட்கள் எல்லாத்துலேயுமே நல்ல பலன்கள் இருக்கும். குரு பகவானோடு சுக்கிர பகவான் இணைய போகிறாரு. கடன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுப விரயமாகவே இது இருக்கும். அதாவது சுப செலவு, சுப காரியத்துக்காக கடன் வாங்க வேண்டியதாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்குவீங்க. அதில் நிறைய விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் புதுசாக முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் கடன் வாங்காமல் இருக்கிறதும் நல்லதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடனில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கான சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். மேலும் அவங்களுடைய அந்த செலவு உடல் நலம் சம்பந்தமானதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. துலாம் ராசி பெண்களாக இருக்கீங்கன்னா கணவருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் கடன் வம்பு வழக்கில் கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லாவற்றிலையும் நன்மை ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடன் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து இருந்தால் நல்லது. கடன் வம்பு வழக்கு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய சேவைகள் செய்யக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். அதன் மூலியமாக கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்குகிற நிலை இதனால் ஏற்படலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவலை ஏற்படும். ஆன்மீக சேவைகள் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. படிக்கும் மாணவர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. 20லிருந்து 40 வயதுக்குட்பட்டவங்க கடன் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத எதிரி வம்பு வழக்கில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. 40லிருந்து 60 வயதுக்குட்பட்டவங்க தங்க துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஜூலை 28ஆம் தேதிக்கு அப்புறமா 12ஆம் இடத்துல செவ்வாய் வருவதால் தூக்கமின்மை ஏற்படலாம். அதனால் தூங்கும் விஷயத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் நல்லது. தொழில் தொடங்கும் யோகம் இருக்குது. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. விரயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த தடங்கல்களையும் சங்கடங்களையும் நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக சிவன் கோவில்களில் இருக்கிற முருகப்பெருமான், பெருமாள் கோவில்களில் இருக்கிற முருகனை வழிபடுவது நல்லது. இதனால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது தவிர ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது, தண்ணீர் தானம் கொடுக்கறதுன்னு இந்த செயல்கள் மூலியமாகவும் நல்ல பலன்களை நீங்க பெற முடியும். உங்கள் ராசிநாதனான சுக்கிரனை குரு பகவான் பார்க்கறதால குரு பார்வை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த கால தடைகள் எல்லாம் விலகி எல்லாவற்றிலையுமே நற்பலன்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் ஏற்படும். இதனால் வரைக்கும் அதில் இருந்த தடைகளுமே நீங்கி இருக்கும். இதனால் வரைக்கும் வெளிநாடு செல்லணும்னு நினச்சவங்களுக்கு விசா பாஸ்போர்ட் மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாகன யோகம் உண்டு. புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை வாங்கலாம். இது தவிர பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் தீர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்குமா. தொழில் நல்லா இருக்கும். குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மேன்மை அடையக்கூடிய காலமாக இது இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனத்தாங்கல்கள் மனசோர்வு குழப்பம் எல்லாவற்றையும் நீக்கி நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகும். எதிர்மறையான சிந்தனையோடு செயல்படணும் அப்படின்ற எண்ணம் உங்களிடமிருந்து நீங்கும். பயணங்கள் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சுயல் தொழில் தொடங்குவதற்கு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இதுவரைக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்து நல்ல பலன் கிடைக்கல, உத்தியோகத்தில் பணி உயர்வு இல்லை ஊதிய உயர்வு எதுவும் கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினச்சி சுயதொழில் தொடங்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களை சேர வாய்ப்பு இருக்குது. இதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்கிறது மூலியமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அதிக சுப செலவுகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குருவோடைய பரிபூர்ண அருளும் நல்லாசியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செய்து வரும்போது லாபம் முன்னேற்றம் சந்தோஷம் அனுகூலம் மிகப்பெரிய ஏற்றம் நம்பிக்கை எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இழந்த தொழிலை மறுபடியும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் சனி பகவானுடைய இந்த ஒரு காலகட்டத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவரை வழிபாடு செய்கிறது மூலியமாகவும் அவர் மூலியமாக ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. அதன் மூலியமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ மூலிமா இந்த ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றின கருத்தை
கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.